அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ல நமக்கு ரீசனிங்ல 10 கொஸ்டின் கேட்கறதா சொல்லியிருக்காங்க. அதனால ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய ரீசனிங் சம்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நம்ம ஈஸியா 10 அவுட் ஆஃப் 10 ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம். HIDE என்ற சொல்லின் கீழ் பகுதியில் ஆடியை வைத்தால் கிடைக்கும் சொல்லின் வடிவம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது HIDEங்கிற எழுத்துக்கு கீழே ஒரு கண்ணாடியை நம்ம வைக்கும் போது அந்த கண்ணாடியில அந்த லெட்டர்ஸ் எப்படி பிரதிபலிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாம் சேஞ்ச் ஆகாது. நம்ம என்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த லெட்டர்ஸ் அப்படியே தான் நமக்கு பிரதிபலிக்கும். பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் சி. ஸோ இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். ஓகே, அடுத்த சம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களில் அடுத்த 2 எழுத்துக்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு பார்த்துட்டோம்னா ABBDCFDHE அடுத்து 2 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துட்டோம்னா நம்ம ஒவ்வொரு லெட்டர்ஸும் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தடுத்த லெட்டர்ஸை மட்டும் பார்க்கலாமா? ஸோ பார்த்துட்டோம்னா AB அடுத்து C அடுத்து D அடுத்து E அடுத்து F வரணுமா? அடுத்து சரி, இப்ப பார்த்துட்டோம்னா ஏங்கிறது அப்படியே விட்டுலாம். இப்ப பார்த்துட்டோம்னா பி அடுத்து சியை ஸ்கிப் பண்ணிட்டு டி கொடுத்துருக்காங்க. அடுத்து இயை ஸ்கிப் பண்ணிட்டு எஃப் கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டோம்னா ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டோம்னா எஃப்க்கு அடுத்து ஜியை ஸ்கிப் பண்ணிட்டு ஹெச் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹெச்சுக்கு அடுத்து பார்த்துட்டோம்னா ஐயை ஸ்கிப் பண்ணிட்டு ஜே கொடுக்கணுமா? அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா ஜே அடுத்து எஃப், ஆப்ஷன் டி. ஸோ இது ஒரு பேசிக்கான சம். ஓகே, அடுத்த சம். பின்வருவனவற்றுள் சரியாக சி மற்றும் 5க்கு நடுவே வரும் எழுத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு பார்த்துட்டோம்னா அந்த லெட்டர்ஸை மட்டும்தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்பரை கால்குலேட் பண்ண சொல்லல. ஓகே, இப்ப சிங்கிறது நமக்கு எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டோம்னா 4வது இடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ சி பார்த்துட்டோம்னா நமக்கு 4வது இடத்துல இருக்கு. அடுத்து 5ங்கிறது நமக்கு எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, ஸோ 5ங்கிறது நமக்கு கடைசியில முன்னாடி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லெட்டர்ஸ்க்கு நமக்கு நடுவுல இருக்கக்கூடிய நம்பர் எது, அதாவது எழுத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டோம்னா என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம்னா டி இருக்கா, அடுத்து பார்த்துட்டோம்னா Z இருக்கு. நீங்க நம்பர்ஸை கால்குலேட் பண்ணிடக்கூடாது, அடுத்து சிம்பிள்ஸையும் கால்குலேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு எழுத்தை காண்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டர்ஸை மட்டும்தான் பார்க்கணும். இசட்க்கு அடுத்து Y இருக்கு, அடுத்து P இருக்கு. அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா M இருக்கு, அடுத்து K இருக்கு, அடுத்து S. ஸோ இப்போ நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் தான் கேட்டிருக்காங்க. பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸை ஸ்கிப் பண்ணிடலாம், அடுத்து லாஸ்ட் 3 லெட்டர்ஸை ஸ்கிப் பண்ணிடலாம். பேலன்ஸ் பார்த்துட்டோம்னா P மட்டும்தானே இருக்கு. அப்போ நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் சி. நான் மறுபடியும் 1 டைம் சொல்றேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா சி மற்றும் 5க்கு நடுவே வரும் எழுத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க அந்த லெட்டர்ஸை மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும், அவசரப்பட்டு நம்பர்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? நமக்கு ஆப்ஷனும் பார்த்துட்டோம்னா லெட்டர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஸோ சி பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல 4வதுல இருக்கு, அதே போல 5 பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல லாஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு இதுல நடுவுல இருக்கக்கூடிய லெட்டர் எதுன்னு தான் பார்க்கணும். இந்த நடுவுல பார்த்துட்டோம்னா டி இருக்கு, அடுத்து Z இருக்கு, அடுத்து Y இருக்கு, அடுத்து நமக்கு ஸ்டார் சிம்பிள் இருக்கு, அதை நம்ம எடுக்க கூடாது. அடுத்து P இருக்கா, அடுத்து பார்த்துட்டோம்னா M இருக்கு, அடுத்து பார்த்துட்டோம்னா நமக்கு K இருக்கு, அடுத்து S. அவ்வளவுதான். நமக்கு சிக்கும் அடுத்து 5க்கும் நடுவுல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் பார்த்துட்டோம்னா ஒரு 7 லெட்டர்ஸ் இருக்கு. இதுல நமக்கு நடுவுல இருக்கக்கூடிய லெட்டர் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல இருக்கக்கூடிய 3 லெட்டர்ஸை ஸ்கிப் பண்ணிடலாம், அடுத்து லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 3 லெட்டர்ஸை ஸ்கிப் பண்ணிடலாம். பேலன்ஸ் பார்த்துட்டோம்னா P மட்டும் தானே இருக்கு. அப்ப நடுவுல இருக்கக்கூடிய எழுத்து பார்த்துட்டோம்னா P மட்டும்தான். ஓகே, அடுத்த சம்.
D ஈக்குவல் டு 4 மற்றும் COBER ஈக்குவல் டு 63 எனில் BASIS இன் மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஆல்பபெட்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு டிங்கிறது நமக்கு ஆல்பபெட்ஸ்ல 4வது எழுத்து. ஓகேவா? அடுத்து சி பார்த்துட்டோம்னா நமக்கு ஆல்பபெட்ஸ்ல 3வது எழுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வார்த்தைக்கான நம்பர் எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்து BASISக்கான நம்பர் எவ்வளவுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நமக்கு சி பார்த்துட்டோம்னா 3வது எழுத்து. அடுத்து ஓ பார்த்துட்டோம்னா நமக்கு எத்தனாவது எழுத்துனா 15வது எழுத்து. அடுத்து பி பார்த்துட்டோம்னா நமக்கு 22வது எழுத்து. அடுத்து இ பார்த்துட்டோம்னா நமக்கு 5வது எழுத்து. அடுத்து ஆல் பார்த்துட்டோம்னா நமக்கு 18. ஸோ ஜஸ்ட் இதை நம்ம பிளஸ் பண்ணி பார்க்கலாமா? பார்த்துட்டோம்னா 15 கூட 5 ஆட் பண்ண 20 ஆகும். அடுத்து 22 கூட 18 ஆட் பண்ண 40 ஆகும். அப்ப பார்த்துட்டோம்னா டோட்டலா 60 ஆச்சு. பேலன்ஸ் 3ன்னா 63. ஜஸ்ட் பிளஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப BASISக்கான நம்பர்ஸை நம்ம பிளஸ் பண்ணும்போது நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நமக்கு பி பார்த்துட்டோம்னா 2வது எழுத்து. அடுத்து ஏ பார்த்துட்டோம்னா நமக்கு முதல் எழுத்து. அடுத்து எஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு 19வது எழுத்து. அடுத்து பார்த்துட்டோம்னா ஐ கொடுத்துருக்காங்க. ஐ பார்த்துட்டோம்னா நமக்கு 9வது எழுத்து. அடுத்து எஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு 19வது எழுத்து. ஜஸ்ட் இதை பிளஸ் பண்ணலாமா? பார்த்துட்டோம்னா 2 கூட 1 ஆட் பண்ணா 3 ஆயிடும். அடுத்து 19 கூட 3 ஆட் பண்ணும்போது நமக்கு 22. அடுத்து 1 ஆட் பண்ணோம்னா நமக்கு 31 கிடைக்குமா? ஸோ அது கூட 19 ஆட் பண்ணும்போது நமக்கு 9 ஆட் பண்ணா 40. அடுத்து 10 ஆட் பண்ணா 50 ஆயிடும். அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 50, ஆப்ஷன் பி. அவ்வளவுதான். ஜஸ்ட் நீங்க ஆல்பபெட்ஸை எழுதும் போது நீங்க டைரக்டா ஏல இருந்து Z வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்க 1 2 போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்துட்டோம்னா 1ல இருந்து 13 வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து 14ல இருந்து 26 வரைக்கும் இந்த ஆர்டர்ல கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே ABCDன்னு அப்படியே அந்த ஆர்டர் படி நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க, போதும். எதுக்காக இந்த ஆர்டர் நான் சொல்லியிருக்கேன்னா நமக்கு ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஏவோட ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு கேட்பாங்க. அப்ப பார்த்துட்டோம்னா நம்ம ஈஸியா ஜெட்னு சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்து பார்த்துட்டோம்னா பியோட ஆப்போசிட் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியா அந்த இடத்துல ஒய்ன்னு சொல்லிடலாம். அடுத்து சியோட ஆப்போசிட் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியா அந்த இடத்துல எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். இது நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால டைரக்டா நீங்க ABCDன்னு 26 வரைக்கும் லைனா எழுதாம ஃபர்ஸ்ட் ஒரு 13 லெட்டர் எழுதிக்கோங்க. அடுத்து 14வது லெட்டர் எழுதும் போது கீழே இருந்து 14, 15, 16ன்னு இந்த ஆர்டர்ல கண்டினியூ பண்ணுங்க. ஸோ நமக்கு 14வது எழுத்து பார்த்துட்டோம்னா N, அடுத்து O, அடுத்து P, அடுத்து Q, அடுத்து R. ஸோ இந்த ஆர்டர் படி நீங்க எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்லாம் ஆப்போசிட்டை பேஸ் பண்ணி கேட்கும் போதும் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த சம். ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 50 தான். ஜஸ்ட் அந்த லெட்டர்ஸ்க்கான எண்களை நம்ம பிளஸ் பண்ணும்போது நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, அடுத்த சம். ரகசிய குறியீட்டு முறையில் ALGEBRA என்பதை BKHDCQB என குறித்தால் GEOMETRY என்பதை எவ்வாறு குறிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, நமக்கு பார்த்துட்டோம்னா ALGEBRAங்கிற எழுத்தை நம்ம எப்படி BKHDயா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்து GEOMETRY எழுத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு A பார்த்துட்டோம்னா முதல் எழுத்து. அடுத்து B பார்த்துட்டோம்னா நமக்கு 2வது எழுத்து. அடுத்து L பார்த்துட்டோம்னா நமக்கு எத்தனாவது எழுத்துன்னா 12வது எழுத்து. ஜஸ்ட் ஆல்பபெட்ஸ்ல அப்படியே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ L பார்த்துட்டோம்னா நமக்கு 12வது எழுத்து. அடுத்து K பார்த்துட்டோம்னா நமக்கு 11வது எழுத்து. அடுத்து G பார்த்துட்டோம்னா நமக்கு 7வது எழுத்து. அடுத்து H பார்த்துட்டோம்னா நமக்கு 8வது எழுத்து. ஸோ இப்ப பார்த்துட்டோம்னா ஒரு எழுத்து ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு நம்ம பிளஸ் பண்ணியிருக்கோம், 2வது எழுத்துக்கு நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டோம்னா நம்ம 1 கூட அடுத்த எழுத்து பியா எடுத்திருக்கோம். அடுத்து L கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து ஒரு லெட்டர் மைனஸ் பண்ணும்போது K கிடைக்குமா?
அதாவது எல்லுக்கு முன்னாடி எழுத்தை நம்ம இந்த இடத்துல மாத்தி எழுதியிருக்கோம். சோ இந்த ஆர்டர் தான் நம்ம எழுதியிருக்காங்க. அப்ப இப்ப பாத்துட்டோம்னா GEOMEETRY நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? சோ ஜில இருந்து அடுத்த எழுத்து பாத்துட்டோம்னா ஜிக்கு அடுத்த எழுத்து ஹெச் கிடைக்குமா? அடுத்த எழுத்து பாத்துட்டோம்னா இ கொடுத்துருக்காங்க. இக்கு முன்னாடி எழுத்து பார்க்கணும். அப்ப பாத்துட்டோம்னா டியா. ஜஸ்ட் மேல எப்படி நம்ம மாத்தி எழுதியிருக்காங்களோ அதே ஆர்டர் படி இப்ப நம்ம மாத்தி எழுதியிருக்கோம், அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு மேல பாத்துட்டோம்னா ஏங்கிறது முதல் எழுத்து, அதுக்கு அடுத்த எழுத்தை பியா நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து எல்ங்கிறது நமக்கு எத்தனாவது எழுத்துனா 12வது எழுத்து, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேவை நமக்கு 2வது எழுத்தை இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எழுத்து ஒவ்வொரு டைமும் அடுத்து மைனஸ்ல கொடுத்துருக்காங்க, அதாவது +1 அடுத்து -1, அவ்வளவுதான். ஸோ ஒரு டைம் பார்த்துட்டோம்னா ஏக்கு அடுத்த லெட்டர் கொடுத்துருக்காங்க, அடுத்த டைம் பார்த்துட்டோம்னா பிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு எல் கொடுத்துருக்காங்க, அப்ப எல்லுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா ஓ இருக்கா. ஸோ ஓக்கு பார்த்துட்டோம்னா ஓவோட அடுத்த எழுத்து பார்த்துட்டோம்னா பி. ஜஸ்ட் அந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கமான அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்துட்டோம்னா எம் கொடுத்துருக்காங்க. எம்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து. ஸோ எம்முக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து பார்த்துட்டோம்னா எல். ஸோ ஜஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ HDPLங்கிறது நமக்கு ஆப்ஷன் ஏல அடுத்து ஆப்ஷன் பில இருக்கு. ஓகே, அடுத்தடுத்த இது நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2 ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, எம்முக்கு அடுத்த எழுத்து பார்த்துட்டோம்னா இ இருக்கா. அப்ப இ பார்த்துட்டோம்னா இக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை பார்க்கணும். ஸோ இக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து பார்த்துட்டோம்னா எஃப். ஸோ ரெண்டுலையுமே எஃப் தான் இருக்கு. அடுத்த எழுத்து பார்த்துட்டோம்னா டி. டீக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை பார்க்கணும். ஸோ டீக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து பார்த்துட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும்? சரி, என்ன கிடைக்கும் பார்த்துட்டோம்னா எஸ். ஓகே, இப்ப பார்த்துட்டோம் நமக்கு இந்த இடத்துல ஆர்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நமக்கு இந்த இடத்துல தான் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அடுத்த லெட்டர்ஸை கால்குலேட் பண்ணணும் அவசியமே இல்லை. அப்ப டைரக்டா ஆப்ஷன் பியை நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். இல்ல நீங்க அடுத்த டைம் ஒரு டைம் மைனஸ் பண்ணணும், ஒரு டைம் பிளஸ் பண்ணணும்னாலும் ஓகே தான். ஓகே, அவ்வளவுதான். அடுத்த சம் இல்ல மறுபடியும் ஒன் டைம் இந்த சம்மை எக்ஸ்பிளைனும் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆல்பபெட்ஸ்ல ஈஸியா தான் கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்துட்டோம்னா ஒரு எழுத்து முன்னாடியும் அடுத்து அந்த எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு ஏங்கிறது நமக்கு முதல் எழுத்து, அடுத்து இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா பிங்கிறது நமக்கு 2வது எழுத்து, அடுத்து எல்ங்கிறது நமக்கு 12வது எழுத்து. ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல கேங்கிறது பார்த்துட்டோம்னா நமக்கு 11வது எழுத்து. இப்ப பார்த்துட்டோம்னா 12வது எழுத்து கொடுத்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 11வது எழுத்தை நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜிங்கிறது நமக்கு 7வது எழுத்து, அடுத்து ஹெச்ங்கிறது நமக்கு 8வது எழுத்து. ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்த மாதிரி தான், நமக்கு ஏ கொடுத்தாங்க, அடுத்து பி, அதோட கண்டினியூ கொடுத்தாங்க, அடுத்து எல் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை நமக்கு கொடுத்தாங்க, அதாவது -1 பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அடுத்து ஜி கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்த லெட்டர் ஹெச் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து ஹெச் கொடுத்துருக்காங்க. அடுத்து இ கொடுத்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் பார்க்கணும். ஸோ இக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா டி இருக்கா, அதாவது இக்கு முன்னாடி டி இருக்கு, அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த ஆர்டர்ல தான் இருக்கு. அப்போ ஒரு லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு நம்ம அடுத்த லெட்டர் பார்க்கணும், அடுத்த செகண்ட் லெட்டருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டரை நம்ம எடுத்து எழுதிக்கணும், அவ்வளவுதான். ஸோ நமக்கு அப்படி எடுத்து எழுதும் போது ஜிக்கு அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா ஹெச் கிடைக்குமா? ஏன்னா ஜிக்கு அடுத்த லெட்டர் ஹெச் இருக்கு. அடுத்து இக்கு அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா நமக்கு என்ன, சாரி, இக்கு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் பார்க்கணும். அப்ப பார்த்துட்டோம்னா டி இருக்கா. அடுத்து ஓக்கு அடுத்த லெட்டர் பார்க்கணும், ஓக்கு அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா பி இருக்கு. ஓகே, அடுத்து எம்முக்கு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் பார்க்கணும். அப்ப பார்த்துட்டோம்னா எல் கிடைக்குமா? அடுத்து இக்கு அதுக்கு அடுத்த லெட்டர் பார்க்கணும், இயோட அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா எஃப். அடுத்து டீயோட அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் பார்க்கணுமா? ஸோ டீக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் பார்த்துட்டோம்னா எஸ். அடுத்து ஆருக்கு அடுத்த லெட்டர் பார்க்கணும், அப்ப ஆரோட அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா எஸ்.
அடுத்து ஒய்க்கு முன்னாடி லெட்டர் பார்க்கணும். ஒய்யோட முன்னாடி லெட்டர் பார்த்துட்டோம்னா எக்ஸ், அவ்வளவுதான். ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா HDPLFSSX, அவ்வளவுதான். பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த சம். ஸோ ஆல்பபெட்ஸ் எப்பவும் போலதான் நீங்க 1ல இருந்து 13 வரைக்கும் எழுதிட்டு அடுத்து 14, 15, 16ன்னு இந்த ஆர்டர்ல எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே ABCDன்னு நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். எதுக்காகன்னா நம்ம ரீசனிங்ல ஏவோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டாலும் அந்த இடத்துல நம்ம யோசிக்காம டைரக்டா ஏவோட ஆப்போசிட் இசட்னு சொல்லணும், அடுத்து பியோட ஆப்போசிட் எக்ஸ்ன்னு ஒய்ன்னு சொல்லணும், அடுத்து சியோட ஆப்போசிட் எக்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஆர்டர் எழுதிக்க சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்த சம். ஒரு குறிப்பிட்ட மறை குறியீட்டின்படி RANGE ஆனது 1, 2, 3, 4, 5 ஆகவும் RANDOM ஆனது 12, 36, 78 ஆகவும் குறிக்கப்பட்டால் மேங்கோ எனும் வார்த்தைக்கான மறை குறியீடு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப நமக்கு பார்த்துட்டோம்னா 2 லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த 2 லெட்டர்ஸ்க்கும் எத்தனை எண்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப நமக்கு மேங்கோக்கான எண்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ மேங்கோவோ அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா, அவ்வளவுதான். ஸோ நமக்கு எம்முக்கான இதுல 2 லெட்டர்ஸ்ல கொடுக்கக்கூடிய எண் எவ்வளவுன்னு பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர்ல நமக்கு எம் கிடையாது. 2வது லெட்டர் பார்த்துட்டோம்னா நமக்கு கடைசி எழுத்து எம் இருக்கு. அப்ப அந்த கடைசி எழுத்துக்கான எண் பார்த்துட்டோம்னா 8, அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து ஏ பார்த்துட்டோம்னா நமக்கு முதல் லெட்டர்லயும் கொடுத்துருக்காங்க, அடுத்து 2வது லெட்டர்லயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டோம்னா ஏங்கிறது நமக்கு இங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க, அடுத்து ஏங்கிறது இங்கேயும் 2ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப 2ன்னு அப்படியே எடுத்துக்கலாமா. அடுத்து என் பார்த்துட்டோம்னா முதல் லெட்டர்ல நமக்கு இங்க 3ன்னு கொடுத்துருக்காங்க, அதே போல இங்க 3வது லெட்டர்ல 3ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே 3ன்னு எடுத்துக்கலாமா. அடுத்து ஜி பார்த்துட்டோம்னா நமக்கு முதல் லெட்டர்ல 4ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால அப்படியே 4ன்னு எடுத்துக்கலாமா. அடுத்து ஓ பார்த்துட்டோம்னா நமக்கு 2வது லெட்டர்ல கடைசிக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க, பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல 7ன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ அப்ப பார்த்துட்டோம்னா 8, 2, 3, 4, 7, அவ்வளவுதான். ஆப்ஷன் பி. ஜஸ்ட் அந்த லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கு கீழே அதே லெட்டர்ஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு எண் மட்டும் கேட்டிருக்காங்க. அந்த எண் எவ்வளவு கிடைக்குங்களா கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துட்டோம்னா 82, 34, அடுத்து 7. ஸோ ரொம்பவுமே ஈஸி தான். ஓகே, அடுத்த சம். கீழே எழுத்துக்களின் தொகுப்பு 1 கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றி அமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைக்கான எண் குறியீடுகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு சம்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க யோசிக்கவே வேண்டாம். நமக்கு ஆப்ஷன்ல கொடுக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி அந்த லெட்டர்ஸை நீங்க எடுத்து எழுதிடுங்க, போதும். ஸோ நமக்கு ஆப்ஷன்ல பார்த்துட்டோம்னா 2, 3, 4, 1, 5, 6 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ இந்த நம்பர்ஸ் படி நம்ம ஆப்ஷன் ஆர்டர்ஸ் அப்படியே எடுத்து எழுதலாமா. ஸோ நமக்கு 2 பார்த்துட்டோம்னா ஐ கொடுத்துருக்காங்களா, அடுத்து 3 பார்த்துட்டோம்னா என் கொடுத்துருக்காங்க, அடுத்து 4 பார்த்துட்டோம்னா சி கொடுத்துருக்காங்க, அடுத்து 1 பார்த்துட்டோம்னா எல் கொடுத்துருக்காங்க, அடுத்து 5 பார்த்துட்டோம்னா பி கொடுத்துருக்காங்க, 6 பார்த்துட்டோம்னா இ. ஸோ நமக்கு இதை ஒரு வாக்கியமா நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்ப பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் ஏவை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து ஆப்ஷன் பி பார்த்துடலாமா. ஸோ நமக்கு 5 கொடுத்துருக்காங்க, 5வது எழுத்து பார்த்துட்டோம்னா பி, அடுத்து 6வது எழுத்து இ, அடுத்து 3வது எழுத்து என், அடுத்து 4வது எழுத்து சி, அடுத்து 2வது எழுத்து நமக்கு ஐ, அடுத்து முதல் எழுத்து எல். ஸோ பார்த்துட்டோம்னா பென்சில் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஓகே, அடுத்த என்ன ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் பி. நீங்க அவசரப்பட்ட இந்த ஆர்டர் நீங்களே எடுத்து எழுதி ட்ரை பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஆப்ஷனை பேஸ் பண்ணி அந்த நம்பர்ஸ் படி அந்த லெட்டர்ஸ் நீங்க எழுதிட்டாலே போதும், உங்களுக்கான ஆன்சர் ஈஸியாவே கிடைச்சிடும். ஓகே, அடுத்த சம். FAG GAF HAI IAF கொடுத்துட்டு அடுத்த லெட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு FGHIன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்பபெட்ஸ்ல செக் பண்ணிடலாமா. ஸோ நமக்கு FGHIங்கிறது நமக்கு அதை பார்த்துட்டோம்னா ஒரு ஆர்டரா இருக்கும், ஓகேவா. ஸோ அப்போ அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா ஜில இருக்கணுமா.
ஏன்னா எஃப்ங்கிறது நமக்கு 6வது எழுத்து, அடுத்து ஜி பார்த்துட்டோம்னா 7, அடுத்து ஹெச் பார்த்துட்டோம்னா 8வது எழுத்து, ஐ பார்த்துட்டோம்னா 9வது எழுத்து. அப்ப பார்த்துட்டோம்னா அடுத்து 10வது எழுத்து ஜே எழுதணுமா. அடுத்து நமக்கு 4 லெட்டர்ஸ்லயும் ஏ காமனா இருக்கு. அப்ப ஏவா அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப அடுத்து பார்த்தலாமா. சரி, இப்ப ஜி கொடுத்துட்டு அடுத்து எஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜி 7வது எழுத்து, அதுல இருந்து எஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது -1 பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாமா. அடுத்து ஹெச் ஹை கொடுத்துட்டு ஹெச் கொடுத்துருக்காங்க. ஹைங்கிறது நமக்கு 9வது எழுத்து, ஹெச்ங்கிறது 8வது எழுத்து. அதாவது -1 பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாமா. சோ அடுத்து பார்த்துட்டோம்னா கே கொடுத்துட்டு ஜே எழுதலாமா. சோ அடுத்து பார்த்துட்டோம்னா ஜே ஏ கே, அவ்வளவுதான். பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல ஜி கொடுத்துட்டு அடுத்த லெட்டர் எஃப் கொடுத்தாங்க. அடுத்து ஐ கொடுத்துட்டு அடுத்த லெட்டர்ல ஹெச் கொடுத்துருக்காங்க. அப்ப பார்த்துட்டோம்னா கே கொடுத்துட்டு அடுத்த லெட்டர்ல கே கொடுத்துட்டு அடுத்த லெட்டர்ல ஜே கொடுக்கணுமா. சோ நமக்கு அடுத்த லெட்டர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப கேவோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஜேக்கு கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சோ அப்ப பார்த்துட்டோம்னா ஜே ஏ கே, அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த சம். GIBE என்பதன் குறியீடு 51, 37 மற்றும் BAT என்பதன் குறியீடு 924 எனில் GATE என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஜி, அடுத்து ஏ, டிஇ தனியாக எடுத்து எழுதிடலாமா. ஸோ இப்போ நமக்கு 2 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 2 லெட்டர்ஸ் தான் அதுக்கான ஸ்பெல்லிங் அங்கேயே இருக்கான்னு செக் பண்ணிடலாமா. ஸோ ஜிங்கிறது நமக்கு 2 லெட்டர்ஸ்ல முதல் லெட்டர்ல இருக்கு, அடுத்து ஏங்கிறது நமக்கு 2வது லெட்டர்ல இருக்கு, அடுத்து டிங்கிறது நமக்கு 2வது லெட்டர்ல இருக்கு, அடுத்து இங்கிறது நமக்கு முதல் லெட்டர்ல இருக்கு. ஸோ அப்ப அந்த எண்கள் மட்டும் எடுத்து எழுதிட்டா போதும், நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஜிக்கான எண் பார்த்துட்டோம்னா முதல் லெட்டர்ல முதல் எழுத்து 5. அடுத்து ஏக்கான எழுத்து பார்த்துட்டோம்னா 2வது லெட்டர்ல இருக்கு, 2வது லெட்டர்ல 2வது நம்பர் பார்த்துட்டோம்னா 2. அடுத்து டி பார்த்துட்டோம்னா 2வது லெட்டர்ல 3வது எழுத்தா இருக்கு, பார்த்துட்டோம்னா 4. அடுத்து இ பார்த்துட்டோம்னா முதல் எழுத்துல கடைசி எழுத்தா இருக்கு, அப்ப நம்பர்ல கடைசி நம்பர் பார்த்துட்டோம்னா 7. அவ்வளவுதான். ஸோ 5, 2, 4, 7 அவ்வளவுதான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி. ஸோ ரொம்பலாம் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கொஸ்டினை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த சம். Z = 52 மற்றும் ACT = 48 எனில் BAT = சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பேக்கான நம்பர் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். Z பார்த்துட்டோம்னா 52ன்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு Z-க்கான நம்பர் பார்த்துட்டோம்னா 26. ஸோ 26 நமக்கு 2ஆல மல்டிபிள் பண்ணா 52 கிடைக்கும். அப்ப ACT-க்கான நம்பரை நம்ம பிளஸ் பண்ணிட்டு ஃபைனலா 2ஆல மல்டிபிள் பண்ணா 48 கிடைக்குமான்னு செக் பண்ணிடலாமா. ஸோ ஏ பார்த்துட்டோம்னா நமக்கு முதல் எழுத்து, அடுத்து சி பார்த்துட்டோம்னா நமக்கு 3வது எழுத்து, அடுத்து டி பார்த்துட்டோம்னா நமக்கு 20வது எழுத்து. ஸோ பிளஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு ஆகும், 20, 24 கிடைக்குமா. 24 2ஆல மல்டிபிள் பண்ணா 48. ஸோ நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ சேமா தான் இருக்கு. அப்போ ஃபைனலா பார்த்துட்டோம்னா BAT-க்கான நம்பர்ஸை நம்ம ஃபைனலா 2ஆல மல்டிபிள் பண்ணணும். ஓகே, சால்வ் பண்ணிடலாம். ஸோ பி பார்த்துட்டோம்னா நமக்கு 2வது எழுத்து, அடுத்து ஏ பார்த்துட்டோம்னா முதல் எழுத்து, அடுத்து டி பார்த்துட்டோம்னா 20வது எழுத்து. ஸோ நம்ம மூணுமே பிளஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 23 கிடைக்கும். 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது 46 கிடைக்குமா. அவ்வளவுதான் நமக்கான ஆன்சர். பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த சம். ஓகே, HUMELD என்பதை EHLUBM எனும் குறியீட்டால் தரப்படின் எஜுகேஷன் எனும் குறியீடு எதனை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்துட்டோம்னா, அடுத்து எஜுகேஷனுக்கான லெட்டர்ஸை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதணும்னு கண்டுபிடிச்சலாமா. ஓகே, சால்வ் பண்ணிடலாமா. ஓகே, நமக்கு பார்த்துட்டோம்னா ஹெச் கொடுத்துருக்காங்க, அடுத்து இ கொடுத்துருக்காங்க. அதுவே இங்க பார்த்துட்டோம்னா இங்க முதல் எழுத்துல
கடைசி லெட்டரா இருக்கக்கூடியதை இங்க முதல் எழுத்தா கொடுத்திருக்காங்க. அடுத்து முதல் எழுத்துல முதல் லெட்டரா இருக்கக்கூடிய எழுத்தை நமக்கு ரெண்டாவது எழுத்தா கொடுத்திருக்காங்க. பார்த்துட்டோம்னா கடைசி எழுத்த முதல் லெட்டரா கொடுத்திருக்காங்க. அடுத்து முதல் எழுத்த அதுக்கு அடுத்த எழுத்தா கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்துட்டோம்னா மூணாவது எழுத்த நமக்கு கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து கொடுத்திருக்காங்க. பார்த்துட்டோம்னா முதல் லெட்டர்ல கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்த நமக்கு இந்த இடத்துல மூணாவது எழுத்தா கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம முதல் 2 லெட்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்து மூணாவது எழுத்து பார்த்துட்டோம்னா எல். ஸோ இப்போ நமக்கு எந்த ஆர்டர்ல இருக்குன்னு பார்த்துட்டோம்னா நமக்கு கடைசி எழுத்து முதல் எழுத்தா இருக்கு. அடுத்து முதல் எழுத்து அதுக்கு அடுத்த எழுத்தா இருக்கு. பார்த்துட்டோம்னா இங்க முதல் எழுத்தா இருக்கு. அடுத்து இதை நமக்கு ரெண்டாவது எழுத்தா கொடுத்திருக்காங்க. அடுத்து இதை மூணாவது எழுத்தா கொடுத்திருக்காங்க. இதை நாலாவது எழுத்து. இது அஞ்சாவது எழுத்தா கொடுத்திருக்காங்க. இது ஆறாவது எழுத்தா கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஆர்டர்ல தானே இங்க இருக்கு. சோ அப்ப அதே ஆர்டர்ல நம்ம இந்த எழுத்தும் சேஞ்ச் பண்ணணும். அப்ப பாத்துட்டோம்னா என்ன முதல் எழுத்தா கன்வெர்ட் பண்ணணும், ஈய அடுத்த எழுத்தா கன்வெர்ட் பண்ணணும். சோ அடுத்து ஓ மூணாவது எழுத்து, அடுத்து டி நாலாவது எழுத்து, அடுத்து ஐங்கிறத நம்ம அஞ்சாவது எழுத்தா கன்வெர்ட் பண்ணணும். யூங்கிறத ஆறாவது எழுத்து. அடுத்து பார்த்துட்டோம்னா டிங்கிறது ஏழாவது எழுத்து, சிங்கிறது எட்டாவது எழுத்து. அடுத்து ஏ மட்டும்தான் இருக்கு. அப்ப பார்த்துட்டோம்னா 9வது எழுத்து. ஓகே, சேஞ்ச் பண்ணிடலாமா? பார்த்துட்டோம்னா என், அடுத்து இ, அடுத்து பார்த்துட்டோம்னா ஓ, அடுத்து 4 பார்த்துட்டோம்னா டி, அடுத்து ஐ, அடுத்து யூ, அடுத்து பார்த்துட்டோம்னா டி, அடுத்து சி, அடுத்து இ. அவ்வளவுதான். ஸோ நமக்கான ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா என்இஓடி. பார்த்துட்டோம்னா என்இஓடிங்கிறது ஆப்ஷன் டில மட்டும்தான் இருக்கு. அப்போ நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் டி தான். ஜஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் நம்ம லாஸ்ட் லெட்டராகவும் ஃபர்ஸ்ட் லெட்டராகவும் சேஞ்ச் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். NGCH என்ற வார்த்தை LEAF என்ற வார்த்தையை குறித்தால் MPQY என்ற சொற்றொடர் குறிக்கும் சொற்றொடர் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துட்டோம்னா நமக்கு NGCH என்ற வார்த்தை லீஃப்ங்கிற வார்த்தையா எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்து MPQYங்கிற வார்த்தையை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு என்ங்கிறது ஆல்பபெட்ஸ்ல பார்த்துட்டோம்னா 14வது எழுத்து. பார்த்துட்டோம்னா NGCH பார்த்துட்டோம்னா 14வது எழுத்து. ஓகேவா? அடுத்த லீஃப்ங்கிறது எப்படி வந்துச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்ங்கிற எழுத்து நமக்கு 12வது எழுத்து. பார்த்துட்டோம்னா இப்போ 14ல ஸ்டார்ட் ஆகி அதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு 12வது லெட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜிங்கிற எழுத்து பார்த்துட்டோம்னா நமக்கு 7வது எழுத்தா. அடுத்து ஈங்கிற எழுத்து 5வது எழுத்து. ஸோ பார்த்துட்டோம்னா மறுபடியும் 7வது எழுத்து கொடுத்துட்டு அடுத்து எஃப்ங்கிற லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஈய கொடுத்துருக்காங்க. ஸோ 5வது எழுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சிங்கிறது நமக்கு 3வது எழுத்து. அடுத்து பார்த்துட்டோம்னா ஏ கொடுத்துருக்காங்களா? ஸோ அதுக்கு கீழே ஏ கொடுத்துருக்காங்க. ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்துட்டோம்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ சால்வ் பண்ணிடலாமா? பார்த்துட்டோம்னா அந்த லெட்டருக்கு ஒரு லெட்டர் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டரை பார்க்கணும். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா MPQYக்கான ஆன்சர் கேட்டிருக்காங்க. பார்த்துட்டோம்னா MPQY. ஸோ சால்வ் பண்ணிடலாமா? ஸோ எம்முக்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லெட்டர் பார்க்கணும். அப்ப பார்த்துட்டோம்னா எம்ங்கிறது நமக்கு 13வது லெட்டர். அப்போ ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா 11. அப்ப கே. அடுத்து பி பார்த்துட்டோம்னா நமக்கு எத்தனாவது லெட்டர்னா 16வது லெட்டர். அப்போ ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் பார்த்துட்டோம்னா 14. என் கிடைக்குமா? அடுத்து கியூக்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணும்போது நமக்கு பியை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து ஓ எடுக்கணுமா? அவ்வளவுதான். அடுத்து ஒய் பார்த்துட்டோம்னா நமக்கு 25வது லெட்டர். அப்போ ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டபிள்யூ எடுக்கணுமா? அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா KNOW. அவ்வளவுதான். ஆப்ஷன் பி.
ஸோ ரொம்பவுமே ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு லெட்டர்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் நமக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். கிளாசிக் என்பதை XOZHHRX என எழுதினால் சைல்டு என்பதை எவ்வாறு எழுதலாம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இந்த இடத்துல நமக்கு எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, ஆல்பபெட்ஸ்லேயே செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம்னா நமக்கு C கொடுத்துருக்காங்க, அடுத்து இங்கே X கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல ஆப்போசிட்ல இருக்க, ஸோ நமக்கு ஆப்போசிட் பேஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து L கொடுத்துருக்காங்க, அடுத்து O கொடுத்துருக்காங்க. ஸோ Lக்கு ஓக்கு நமக்கு ஆப்போசிட். அப்போ பார்த்துட்டோம்னா ஆப்போசிட் லெட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து A பார்த்துட்டோம்னா அடுத்து Z கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஆப்போசிட் லெட்டர் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க நம்ம சொன்ன ஆர்டர் படி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்போசிட் லெட்டர் பேஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நீங்க 13 வரைக்கும் நோட் பண்ணிட்டு அடுத்து 14, 15ன்னு இந்த ஆர்டர்ல எழுதிட்டு அதுக்கப்புறமா ஏபிசில அதுக்கு கீழே அப்படியே எழுதினா போதும். ஓகேவா? ஸோ நீங்க எம்ன்னு எழுதிட்டு அடுத்து மறுபடியும் என்னன்னு இங்க கண்டினியூ பண்ணிடக்கூடாது. அதுக்கு 14க்கு கீழே என்னன்னு கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ சைல்டுன்னு கொடுத்துட்டாங்க. இந்த நம்பர்ஸ் இந்த லெட்டர்ஸ்க்கு அடுத்து ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு பார்த்துலாமா? CHILT. ஸோ இதோட ஆப்போசிட் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணா போதும். ஓகே, சியோட ஆப்போசிட் பார்த்துட்டோம்னா எக்ஸ் கிடைக்குமா? அடுத்து ஹெச்சோட ஆப்போசிட் பார்த்துட்டோம்னா எஸ். அடுத்து ஐயோட ஆப்போசிட் பார்த்துட்டோம்னா ஸோ ஐ பார்த்துட்டோம்னா ஆறு கிடைக்குமா? அடுத்து எல்லோட ஆப்போசிட் பார்த்துட்டோம்னா ஓ. ஆல்ரெடி இதை நமக்கு சம்லே கொடுத்துட்டாங்க. அடுத்து டியோட ஆப்போசிட் பார்த்துட்டோம்னா டபிள்யூ. ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா XSROW. அவ்வளோதான். ஜஸ்ட் ஆப்போசிட் லெட்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா XSROW, ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த சம். ஜஸ்ட் நீங்க ஆல்பபெட்ஸ் மட்டும் இந்த ஆர்டர்ல எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்ஸை சால்வ் பண்றதுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். அதே போல நீங்க நம்பர்ஸும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த சம். கீழ்கண்ட தொடரில் அடுத்த உறுப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. பார்த்துட்டோம்னா CFI கொடுத்துட்டாங்க, அடுத்து DHL கொடுத்துருக்காங்க, அடுத்து EJO கொடுத்துருக்காங்க, அடுத்து FLR கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்துட்டோம்னா CDEF. ஸோ அடுத்தடுத்த லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப்க்கு அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா G கிடைக்குமா? அதாவது ஏபிசிடி தான். ஸோ நமக்கு எஃப்க்கு அடுத்த லெட்டர் G கிடைக்கும். ஓகேவா? அடுத்து எப்படி கொடுத்துருக்காங்க? எஃப் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஹெச் கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டோம்னா எஃப் கொடுத்துருக்காங்க, ஜியை ஸ்கிப் பண்ணிட்டு ஹெச் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணி ஹெச் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹெச்ல இருந்து ஜேக்கு பார்த்துட்டோம்னா ஐயை ஸ்கிப் பண்ணிட்டு ஜே கொடுத்துருக்காங்க. அடுத்து எல் பார்த்துட்டோம்னா கேவை ஸ்கிப் பண்ணிட்டு எல் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஜேல இருந்து எல்லுக்கு பார்த்துட்டோம்னா கேவை ஸ்கிப் பண்ணிட்டு எல் கொடுத்துருக்காங்க. அப்ப எல்ல இருந்து அடுத்த லெட்டர் கால்குலேட் பண்ணும்போது ஜஸ்ட் எம் ஸ்கிப் பண்ணிட்டு என் கொடுக்கணுமா? அடுத்து அடுத்த மூணாவது லெட்டர் பார்த்தலாமா? சரி, இப்ப மூணாவது பார்த்துட்டோம்னா ஐ கொடுத்துட்டு எல் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டோம்னா ஐங்கிறது 9வது எழுத்து, அடுத்து எல்ங்கிறது 12வது எழுத்து. பார்த்துட்டோம்னா எத்தனை லெட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க? பார்த்துட்டோம்னா 2 லெட்டர்ஸை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐங்கிறது 9, எல்ங்கிறது 12வது எழுத்து. அடுத்து எல்ல இருந்து ஓ பார்த்துட்டோம்னா ஸோ மறுபடியும் 2 லெட்டர்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து ஓ கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் எல்ல இருந்து ஓ கொடுக்கறதுக்கு நம்ம 2 லெட்டர்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லெட்டர். அடுத்து ஓல இருந்து ஆர் கால்குலேட் பண்றதுக்கு அதே போல 2 லெட்டர்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லெட்டர் கொடுக்கணும். அப்ப ஆர்ல இருந்து அடுத்த லெட்டர் கால்குலேட் பண்றதுக்கு 2 லெட்டர்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லெட்டர் கால்குலேட் பண்ணணுமா? அவ்வளவுதான் நமக்கான ஆன்சர். பார்த்துட்டோம்னா GNU, ஆப்ஷன் டி. ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்துட்டோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் அப்படியே ஆர்டரா கொடுத்துருந்தாங்க. அடுத்த ரெண்டாவதுக்கு பார்த்துட்டோம்னா ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லெட்டர் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவே மூணாவதுக்கு பார்த்துட்டோம்னா 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லெட்டர் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். MINJUR என்பது 42, 36, 58 எனவும், டேட் என்பது 1970 எனவும்,
குறிப்பிடப்பட்டுள்ளது எனில் NADURAI என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு இங்க கொடுத்துருக்கக்கூடிய லெட்டர்ஸ் நமக்கு மேல கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு லெட்டர்ஸ்ல இருக்காங்க பார்த்துடலாமா? ஸோ என்னங்கிறது நமக்கு முதல் லெட்டர்ல இருக்கு, ஏங்கிறது நமக்கு ரெண்டாவது லெட்டர், டிங்கிறது நமக்கு ரெண்டாவது லெட்டர்ஸ்ல இருக்கு, யூங்கிறது முதல் லெட்டர்ல இருக்கு, ஆருங்கிறது முதல் லெட்டர்ல இருக்கு, ஏ ரெண்டாவது லெட்டர், ஐ பார்த்துட்டோம்னா முதல் லெட்டர்ல இருக்கு. ஸோ அப்ப நம்ம அந்த எண்கள் மட்டும் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணிட்டா போதுமா? ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? பார்த்துட்டோம்னா சரி என்ன, ஸோ NADURAI ஜஸ்ட் அந்த லெட்டர்ஸ்க்கான நம்பர் மட்டும் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் எண்ணுக்கான நம்பர் கண்டுபிடிக்கணும். பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்ல மூணாவது லெட்டரா இருக்கு, என்னங்கிறது நமக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்களா? அடுத்து ஏங்கிறது நமக்கு ரெண்டாவது லெட்டர்ல ரெண்டாவது எழுத்தா இருக்கு, பார்த்துட்டோம்னா 9 கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், அவ்வளவுதான். அடுத்து டிங்கிறது ரெண்டாவது எழுத்துல முதல் எழுத்து, ஸோ அதுக்கான நம்பர் பார்த்துட்டோம்னா 1. ஸோ பார்த்துட்டோம்னா நம்ம ஆப்ஷன்ல செக் பண்ணா 3, ஸோ ஆப்ஷன் செக் பண்ணும்போது 3, 9, 1ங்கிறது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இருக்கு. மற்ற ஆப்ஷன் எல்லாமே நமக்கு 4ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்த நம்பர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, இல்லை நீங்க சால்வ் பண்ணணும்னாலும் ஓகே தான். ஓகே, யூங்கிறது நமக்கு முதல் எழுத்துல கடைசிக்கு முன்னாடி இருக்கு, அப்ப அதுக்கான நம்பர் பார்த்துட்டோம்னா 5. அடுத்து ஆறுங்கிறது நமக்கு முதல் எழுத்துல கடைசி எழுத்து, அதுக்கான எண் பார்த்துட்டோம்னா 8. அடுத்து ஏங்கிறது நமக்கு ரெண்டாவது எழுத்துல ரெண்டாவது எழுத்து, அப்ப பார்த்துட்டோம்னா 9. அடுத்து ஐங்கிறது முதல் எழுத்துல ரெண்டாவது எழுத்து, அதுக்கான நம்பர் பார்த்துட்டோம்னா 2. ஓகே, அப்ப நமக்கு கிடைச்ச எண் பார்த்துட்டோம்னா 3, 9, 1, 5, 8, 9, 2. அவ்வளவுதான். பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த சம் ஜஸ்ட் அந்த லெட்டர்ஸ்க்கான நம்பர் தான் கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். சேம் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம் மாதிரியே தான். பார்த்துட்டோம்னா மேத்தமெட்டிக்ஸ் என்பது 52, 79, 35, 27, 61, 8 என்றவாறு குறிக்கப்பட்டால் எத்திக்ஸ் என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எத்திக்ஸ்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே சேமா இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ பார்த்துட்டோம்னா ETHICS. ஸோ இங்கிறதுக்கு நமக்கு பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல எத்தனாவது எழுத்துனா 5வது எழுத்தா இருக்கு, அப்ப இங்க 5வது எழுத்து பார்த்துட்டோம்னா 3 அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து டீங்கிறது நமக்கு கடைசிக்கு முன்னாடி இருக்கு, பார்த்துட்டோம்னா 4வது எழுத்து, அப்ப கடைசிக்கு முன்னாடி 4வது எழுத்து பார்த்துட்டோம்னா 7. அடுத்து ஹெச்ங்கிறது நமக்கு முதல்ல 4வது எழுத்தா இருக்கு, அப்ப 4வது எழுத்து பார்த்துட்டோம்னா 9. அடுத்து ஐங்கிறது நமக்கு கடைசியில 3வது எழுத்தா இருக்கு, அப்ப கடைசியில 3 பார்த்துட்டோம்னா 6. ஓகே, அடுத்து என்ன இருக்கு? அடுத்து சி பார்த்துட்டோம்னா நமக்கு கடைசியில 2வது எழுத்து, அப்ப பார்த்துட்டோம்னா 1. அடுத்து எஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு கடைசி எழுத்து பார்த்துட்டோம்னா 8. அவ்வளவுதான். ஸோ 3, 7, 9, 6, 1, 8. அவ்வளவுதான் நமக்கான ஆன்சர். பார்த்துட்டோம்னா 3, 7, 9, 6, 1, 8 ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த சம். குறிப்பிட்ட மறைகுறியீட்டின் படி ட்ரஸ்ட் ஈக்குவல் டு 103 ஆகவும் லவ் ஈக்குவல் டு 58 ஆகவும் இருந்தால் கேரிங் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆல்பபெட் செக் பண்ணிடலாமா? ஸோ ட்ரஸ்ட்னா எப்படி 103 வந்துச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ நமக்கு டி பார்த்துட்டோம்னா 20வது எழுத்து, அடுத்து ஆள் பார்த்துட்டோம்னா 18வது எழுத்து, யூ பார்த்துட்டோம்னா நமக்கு 21, அடுத்து எஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு 19, அடுத்து டி பார்த்துட்டோம்னா நமக்கு 20வது எழுத்து. ஜஸ்ட் இதை டோட்டல் பண்ணி பார்க்கலாமா? பார்த்துட்டோம்னா 20, அடுத்து 40, அடுத்து 20னா 60, அடுத்து 80, அடுத்து 98 கிடைக்குமா? அடுத்து ஸோ இப்போ 98 கிடைச்சிருக்கு. அடுத்து லவ் பார்க்கலாமா? ஸோ லவ்ங்கிறது நமக்கு எல் பார்த்துட்டோம்னா 12வது எழுத்து, அடுத்து ஓ பார்த்துட்டோம்னா நமக்கு 15, அடுத்து பி பார்த்துட்டோம்னா நமக்கு 22, அடுத்து இ பார்த்துட்டோம்னா நமக்கு
ஸோ இ பார்த்துட்டோம்னா 5. ஓகே, பிளஸ் பண்ணலாமா? 15 கூட 5 ஆட் பண்ண 20 ஆகும். அடுத்து 12 ஆட் பண்ணா 32. அடுத்து 22ன்னா நமக்கு 54 கிடைக்குமா? அடுத்து ஸோ இப்போ கேரி கால்குலேட் பண்ணணும். ஸோ நமக்கு பார்த்துட்டோம்னா 98 கிடைச்சிருக்கு. நமக்கு ட்ரஸ்ட்ங்கிற லெட்டர்ஸ் பார்த்துட்டோம்னா 1 2 3 4 5 லெட்டர் இருக்கா? ஸோ ட்ரஸ்ட்ங்கிற லெட்டர்ஸ்ல பார்த்துட்டோம்னா 5 இருக்கு. அப்போ 98 கூட 5 ஆட் பண்ணும்போது நமக்கு 103 கிடைக்கும். அப்ப லவ்ங்கிறதுல நமக்கு 4 லெட்டர்ஸ் இருக்கு. அப்ப 4 ஆட் பண்ணா 58 கிடைக்குமா? அப்ப பார்த்துட்டோம்னா கேரிங்கான லெட்டர்ஸ்க்கான எண்களை பிளஸ் பண்ணிட்டு அடுத்து கேரிங்ல எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தா அதை மட்டும் நம்ம பிளஸ் பண்ணும்போது நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஸோ சி பார்த்துட்டோம்னா நமக்கு 24வது லெட்டர், ஏ பார்த்துட்டோம்னா நமக்கு 1, ஆர் பார்த்துட்டோம்னா 18, அடுத்து ஐ பார்த்துட்டோம்னா நமக்கு 9வது எழுத்து, அடுத்து என் பார்த்துட்டோம்னா 14, அடுத்து ஜி பார்த்துட்டோம்னா நமக்கு 7. ஓகே, பிளஸ் பண்ணிடலாமா? ஸோ 24 கூட 1 ஆட் பண்ண 25 ஆயிடும். இல்லைன்னா 24 கூட இந்த 1 9 கூட ஆட் பண்ணும்போது 10 ஆகும். 10 24 34 ஆயிடும். அடுத்து 18 கூட ஒரு 2 ஆட் பண்ணும்போது 70. அப்போ பார்த்துட்டோம்னா இங்க ஒரு 12 இருக்கா பேலன்ஸ். அப்போ 70 கூட 34 ஆட் பண்ணும்போது நமக்கு 54 ஆயிடும். அடுத்து 12ன்னா சரி, இந்த இடத்துல தப்பா பிளஸ் பண்ணிட்டோம். ஸோ சி பார்த்துட்டோம்னா நமக்கு 3வது எழுத்து. இந்த இடத்த நம்ம எழுதும்போது தப்பா எழுதிட்டோம். சி பார்த்துட்டோம்னா நமக்கு 3வது எழுத்து, ஏ பார்த்துட்டோம்னா முதல் எழுத்து, ஆர் பார்த்துட்டோம்னா 18வது எழுத்து, அடுத்து ஐ பார்த்துட்டோம்னா 9வது எழுத்து, அடுத்து பார்த்துட்டோம்னா என் பார்த்துட்டோம்னா 14வது எழுத்து, ஜி பார்த்துட்டோம்னா 7வது எழுத்து. ஓகே, பிளஸ் பண்ணலாமா? ஸோ 1 9 பிளஸ் பண்ணா 10 ஆகும். அடுத்து 18 கூட 14 ஆட் பண்ணும்போது நமக்கு 32 கிடைக்கும். அடுத்து 3 கூட 7 ஆட் பண்ணா 10 கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்துட்டோம்னா டோட்டலா 54 ஆச்சா? சரி, 4 அடுத்து 8னா 22, அடுத்து 7னா 29, அப்போ பார்த்துட்டோம்னா 29 38 கிடைக்கும். அடுத்து 38 48, அடுத்து 52 கிடைக்குமா? ஸோ அடுத்து 1 2 3 4 5 6. ஸோ 6 லெட்டர்ஸை பிளஸ் பண்ணும்போது 58 கிடைக்கும். அவ்வளோதான். ஜஸ்ட் நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 58. ஜஸ்ட் அந்த நம்பர்ஸை ஃபைனலாக ப்ளஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக கால்குலேட் பண்ணிட்டா போதும். ஓகே, நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 58. ZGP என்பது VIN என்ற வார்த்தையை குறித்தால் VMR என்பது குறிக்கும் சொல் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ZGP என்பது வின் என்ற வார்த்தையை குறித்தால் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த 2 வார்த்தை எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு கால்குலேட் பண்ணலாமா? ஓகே, நமக்கு ஜெட்ங்கிற வார்த்தை வின்ங்கிற, ஸோ டபிள்யூவை எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இசட்ங்கிறது நமக்கு 26வது எழுத்து. அதுல இருந்து 2 லெட்டர் நம்ம மைனஸ் பண்ணிட்டு ஜெட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்த்துட்டோம்னா 2 லெட்டர்ஸை நமக்கு ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜிங்கிறது நமக்கு எத்தனாவது எழுத்துனா 7வது எழுத்து. அடுத்து ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டோம்னா ஒரு லெட்டரை நமக்கு ஸ்கிப் பண்ணிட்டு ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்துட்டோம்னா ஒரு லெட்டரை நம்ம அடிச்சுக்கணும். அடுத்து பிங்கிறதுக்கு நமக்கு பார்த்துட்டோம்னா 16வது எழுத்து. அடுத்து என் கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டோம்னா ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா ஜெட்ங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் எழுத்து 2 லெட்டரை நம்ம மைனஸ் பண்ணியிருந்தோம். அதுவே 2வது இதுக்கு பார்த்துட்டோம்னா ஒரு லெட்டரை நம்ம பிளஸ் பண்ணி எழுதியிருந்தோம். அதாவது ஜெட்டுக்கு அடுத்த ஜிக்கு அடுத்த எழுத்து ஐ. ஓகேவா? அடுத்து பிங்கிறது நம்ம -1 பண்ணணும். அதாவது ஒரு லெட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டரை கால்குலேட் பண்ணணும். அப்போ VMRங்கிறது நமக்கு எப்படி அமையும்னு பார்க்கலாம். சரி, இப்போ பார்த்துட்டோம்னா விங்கிற எழுத்துக்கு முன்னாடி 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லெட்டர் பார்க்கணும். விங்கிறது நமக்கு 22வது எழுத்து. அப்போ 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணணும்னா U and T ஸ்கிப் பண்ணிடலாமா? பார்த்துட்டோம்னா எஸ் கிடைக்கும். அடுத்து எம்ங்கிறது நம்ம ஒரு லெட்டருக்கு அடுத்த லெட்டர் பார்க்கணும். ஓகேவா? ஸோ எம்ங்கிறது எப்படி எத்தனாவது லெட்டர்னா நமக்கு 13.
அப்ப அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா என்ன, அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து ஓ எடுத்துக்கணுமா? அடுத்து ஸோ ஆறுங்கிறது நமக்கு பார்த்துட்டோம்னா ஒரு லெட்டர் மைனஸ் பண்ணிட்டு அடுத்த லெட்டர் எடுக்கணும். ஓகே, நமக்கு ஆறு பார்த்துட்டோம்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 18 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லெட்டர் மைனஸ் பண்ணும்போது நமக்கு பார்த்துட்டோம்னா கியூவை மைனஸ் பண்ணிட்டு பி எடுத்துக்கலாமா? அவ்வளவுதான். ஸோ நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்துட்டோம்னா SOP. ஜஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிடலாமா? ஓகே, SOP தான் ஆப்ஷன் பி. ஜஸ்ட் பார்த்துட்டோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இதுல நம்ம வெண்ட லெட்டர்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து இருக்கக்கூடிய நம்பரான டபிள்யூவை எடுத்திருந்தோம். ஓகேவா? ஓகே, அடுத்து ஜி கொடுத்துருந்தாங்க, ஜி கொடுத்துட்டு அடுத்து ஐ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப பார்த்துட்டோம்னா ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லெட்டர் எடுத்திருந்தோம். அப்ப பார்த்துட்டோம்னா +1 பண்ணிக்கலாமா? அடுத்து பி கொடுத்துட்டு என் கொடுத்துருக்காங்க, பி 16வது எழுத்து, அதுல இருந்து ஓவை ஸ்கிப் பண்ணிட்டு என்ன எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ அப்ப பார்த்துட்டோம்னா ஒரு லெட்டர் நம்ம மைனஸ் பண்ணிட்டு என் எடுத்திருக்கோம். அவ்வளவுதான். ஜஸ்ட் இதே கான்செப்ட்ல தான் நம்ம பிஎம்ஆர் கால்குலேட் பண்றோம். அப்ப கால்குலேட் பண்ணும்போது நமக்கு SOP கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம். எழுத்துக்களின் தொகுப்பு 1 கீழே கொடுக்கப்பட்டு உள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றி அமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைக்கான எண் குறியீடுகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நம்பர்ஸ் படி நம்ம அந்த லெட்டர்ஸை எடுத்து எழுதணும்னா நமக்கு அந்த எழுத்து என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம்னா 6, 2, 5, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 6வது எழுத்து பார்த்துட்டோம்னா U, அடுத்து 2வது எழுத்து M, அடுத்து 5வது எழுத்து B, அடுத்து 3வது எழுத்து E, அடுத்து 1வது எழுத்து R, அடுத்து 4வது எழுத்து N. ஸோ இது நமக்கு ஒரு வாக்கியமா நம்மளால அமைக்க முடியாது. அடுத்து பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் டி பார்க்கலாமா? ஸோ 4, 6. ஸோ என்னங்கிறது 4, அடுத்து 6ங்கிறது U, அடுத்து 2ங்கிறது M, அடுத்து 5ங்கிறது B, அடுத்து 3ங்கிறது E, அடுத்து 1ங்கிறது M. ஸோ 1ங்கிறது R. அவ்வளோ. ஸோ பார்த்துட்டோம்னா நமக்கு நம்பர் கிடைச்சிருக்கான். ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் பி தான். ஓகே, அவ்வளவுதான். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பென்சில்ங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம். சேம் அதே மாதிரி தான். ஜஸ்ட் ஆப்ஷன் பேஸ் பண்ணி நீங்க அந்த லெட்டர்ஸ் எடுத்து எழுதும் போது உங்களுக்கு கரெக்டான மீனிங் கிடைச்சிடும். அப்ப நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்துட்டோம்னா நம்பர் ஆப்ஷன் பி. ஸோ நீங்க மற்ற ஆப்ஷன் எல்லாம் ட்ரை பண்ணணும் அவசியமே இல்லை, ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது எக்ஸாமினேஷன் என்ற வார்த்தை FYBNJOBUJPO என்ற குறியீட்டால் குறிக்கப்பட்டால் சர்டிபிகேட் என்ற வார்த்தை எவ்வாறு குறிப்பிடப்படும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸாமினேஷன் என்ற வார்த்தையை எப்படி FYBNJவா கன்வெர்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு E இருக்கு, அடுத்த வார்த்தையில F கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டோம்னா E கொடுத்துட்டாங்க, அடுத்து F கொடுத்துருக்காங்க, அடுத்து X கொடுத்துட்டு அடுத்து Y கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டோம்னா X கொடுத்துட்டு அடுத்து Y. இப்ப பார்த்துட்டோம்னா நமக்கு அடுத்தடுத்த லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து E கொடுத்துருக்காங்க, அடுத்து B. ஸோ பார்த்துட்டோம்னா அடுத்தடுத்த லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப சர்டிபிகேட்ங்கிற வார்த்தையை நம்ம அடுத்தடுத்த லெட்டரை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தலாமா? ஓகே, சிக்கு அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா D கிடைக்குமா? அடுத்து ஈக்கு அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா F கிடைக்கும். அடுத்து ஆருக்கு அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா S கிடைக்குமா? ஸோ ஆருக்கு அடுத்த லெட்டர் S. அடுத்து டீக்கு அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும்? பார்த்துட்டோம்னா அடுத்த லெட்டர் U. அடுத்து ஸோ ஐக்கு அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா J கிடைக்குமா? அடுத்து ஸோ அடுத்து எஃப்க்கு அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா எஃப்க்கு அடுத்து G. ஓகே, அடுத்து ஐக்கு அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா J. அடுத்து சிக்கு அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா D. அடுத்து ஏக்கு அடுத்த லெட்டர் B.
அடுத்து டீக்கு அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா எஸ் சாரி யூ. அடுத்து ஈக்கு அடுத்த லெட்டர் பார்த்துட்டோம்னா எஃப். அவ்வளவுதான். ஸோ அப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்துட்டோம்னா டிஎஃப்எஸ்யூ பார்த்துட்டோம்னா டிஎஃப்எஸ்யூ ஜேஜிஜேடிபியூஎஃப். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் செக் பண்ணிடலாமா? பார்த்துட்டோம்னா டிஎஃப்எஸ்யூங்கிறது நமக்கு எல்லா ஆப்ஷன்லயுமே இருக்கு. அப்ப எந்த இடத்துல சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல ஜேஜிங்கிறது நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஓகே, ஜேஜி ஜேடி. ஓகேவா? பார்த்துட்டோம் ஜேஜி ஜேடி. ஓகேவா? ஸோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் பி தான். ஜஸ்ட் அதுக்கு அடுத்தடுத்த லெட்டர்ஸ் கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ரொம்பவுமே ஈஸி தான். ஓகே, அடுத்த சம். இவற்றில் பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுல எது கரெக்டா மேட்ச் ஆகணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ணலாம். எந்த ஒண்ணு டிஃபரெண்டா இருக்குன்னு பார்த்துட்டோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் சி கொடுத்துருக்காங்களா? சிங்கிறது நமக்கு 3வது எழுத்து. பார்த்துட்டோம்னா சிஎஃப்டி. சிங்கிறது நமக்கு 3வது எழுத்து. அடுத்து எஃப்ங்கிறது எப்படி வந்துச்சு? ஸோ எஃப்ங்கிறது நமக்கு எத்தனாவது எழுத்துன்னு பார்த்துட்டோம்னா 6வது எழுத்து. ஸோ அப்போ பார்த்துட்டோம்னா அதுல இருந்து ஒரு 3 பிளஸ் பண்ணணும். ஓகேப்பா? பார்த்துட்டோம்னா 4 5 6 எடுத்து இருக்காங்க. அப்போ பார்த்துட்டோம்னா பிளஸ் 3 எடுத்துக்கலாமா? அடுத்து டிங்கிறது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 6ல இருந்து 2 மைனஸ் பண்ணணும். பார்த்துட்டோம்னா இயை மைனஸ் பண்ணிடலாம். அடுத்து டி எடுத்துக்கணும். இல்லை நீங்க -1ன்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ ஒரு லெட்டர் நீங்க மைனஸ் பண்ணிக்கணும். இல்லை நீங்க ஸ்கிப் பண்ணணும்னால ஓகே தான். அடுத்து ஸோ செகண்ட் பார்த்துட்டோம்னா ஜி ஜே ஹெச்ஆ. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்துட்டோம்னா 7. அடுத்து ஜே பார்த்துட்டோம்னா இப்போ நமக்கு 2வது லெட்டர் நம்ம +3 பண்ணியிருந்தோமா? அப்போ 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லெட்டரா இருக்கும். பார்த்துட்டோம்னா ஜிக்கு அடுத்த லெட்டர் ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து 2வது லெட்டர் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்த லெட்டர் அப்போ பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல சேமா தான் இருக்கு. 10வது லெட்டர் கிடைச்சிருக்கு. அப்போ பார்த்துட்டோம்னா +3 தான் பண்ணியிருக்காங்களா? ஓகே, அடுத்து பார்த்துட்டோம்னா இப்போ ஹெச் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெச்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கான்னு பார்த்துடலாமா? ஸோ ஜே பார்த்துட்டோம்னா நமக்கு எத்தனாவது எழுத்துனா 10வது எழுத்து. அப்போ ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ண ஐஎஸ் ஸ்கிப் பண்ணிட்டு ஹெச் எடுத்துக்கணுமா? ஸோ இந்த ஆர்டர் நமக்கு கரெக்டாக தான் இருக்கு. ஒரு லெட்டர் மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம்னா நமக்கு ஹெச் கிடைச்சிருமா? ஸோ இந்த இடமும் நமக்கு சேமா தான் இருக்கு. அப்போ பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் 2 நமக்கு ஓகே. அடுத்து 3வது செக் பண்ணிடலாமா? ஸோ 3வது பார்த்துட்டோம்னா VYM கொடுத்துருக்காங்களா? ஸோ விங்கிறது நமக்கு 22வது எழுத்து. அப்போ 2 லெட்டர்ஸ் நம்ம 3 லெட்டர்ஸ் பிளஸ் பண்ணணும். அப்போ பார்த்துட்டோம்னா 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு 3வது லெட்டர் நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தா என்ன கிடைக்குன்னு பார்க்கலாமா? விக்கு அடுத்து 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணா டபிள்யூவை ஸ்கிப் பண்ணலாம். அடுத்து எக்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு ஒய் எடுத்துக்கணுமா? ஸோ ஒய்ங்கிறது நமக்கு சேமா தான் இருக்கு. அப்போ பார்த்துட்டோம்னா +3 அப்படியே எடுத்துக்கலாமா? அடுத்து ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா ஒய்க்கு அடுத்த லெட்டர் மைனஸ் பண்ணி எடுக்கணும். பார்த்துட்டோம்னா ஸோ ஒய்ங்கிறது நமக்கு எத்தனாவது எழுத்துனா 25. அப்போ மைனஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸை கேன்சல் பண்ணிட்டு டபிள்யூ எடுக்கணுமா? ஆனா இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா எம் கொடுத்துருக்காங்க. ஸோ டபிள்யூக்கு பதிலாக எம் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இந்த ஆப்ஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா VYM. அவ்வளவுதான். அடுத்த ஆப்ஷன் நம்ம செக் பண்ணணும்னா அவசியம் இல்லை. இல்லை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறதுனால ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த சம். BANGALORE என்பதை 12 34 26 78 9 என்று எழுதினால் RANGE என்பதை எழுதும் முறை கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ்ல கொடுத்த லெட்டரை ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்கான எண் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாமா? பார்த்துட்டோம்னா RANGE. RANGE. ஓகே, ஆறுங்கிற எழுத்து நமக்கு பெங்களூர்ல பார்த்துட்டோம்னா லாஸ்ட்
லாஸ்ட் எழுத்துல முன்னாடி எழுத்து. அப்ப லாஸ்ட் நம்பர்ல முன்னாடி நம்பர் பார்த்துட்டோம்னா 8. அடுத்து ஏங்கிறது நமக்கு முதல் லெட்டர்ல 2வது எழுத்து. அப்ப 2வது எழுத்து பார்த்துட்டோம்னா 2. ஸோ அடுத்து என்னங்கிறது நமக்கு முதல் எழுத்துல 3வது எழுத்து. அப்ப பார்த்துட்டோம்னா 3 கிடைக்குமா? அடுத்து ஜிங்கிறது நமக்கு முதல் எழுத்துல 4வது எழுத்து. 4வது எழுத்து பார்த்துட்டோம்னா 4 கிடைக்கும். அடுத்து ஈங்கிறது நமக்கு லாஸ்ட் எழுத்து. அப்ப லாஸ்ட் எழுத்து பார்த்துட்டோம்னா 9. அப்ப நமக்கு கிடைச்ச ஆன்சர் பார்த்துட்டோம்னா 8, 2, 3, 4, 9 அவ்வளவுதான். ஸோ அடுத்து புக் ஈக்குவல் டு 43 மற்றும் பென் ஈக்குவல் டு 35 எனில் காப்பி ஈக்குவல் டு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதுக்கான நம்பர் கால்குலேட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ புக் பார்த்துட்டோம்னா 43ங்கிறது எப்படி வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அடுத்து நம்ம அந்த சம்க்கான ஆன்சர் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, புக்குக்கான நம்பர்ஸ் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம புக்கு எழுதலாமா? ஸோ BOOK. ஸோ பிங்கிறது நமக்கு 2வது எழுத்து, ஓங்கிறது நமக்கு 15வது எழுத்து. அடுத்து O 15, அடுத்து கே பார்த்துட்டோம்னா 11வது எழுத்து. ஜஸ்ட் பிளஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ பிளஸ் பண்ணும்போது நமக்கான ஆன்சர் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, பிளஸ் பண்ண நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 15, 15, 30. அடுத்து 30, 41, 43 கிடைக்குமா? ஜஸ்ட் பிளஸ் பண்ணும்போது நமக்கான ஆன்சர் கிடைச்சிடுச்சு. அடுத்து பென் பார்க்கலாமா? ஸோ பி பார்த்துட்டோம்னா 14, அடுத்து இ பார்த்துட்டோம்னா 5, அடுத்து என் பார்த்துட்டோம்னா 14. ஸோ பிளஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்துட்டோம்னா 14, 14, 30, 35 கிடைக்குமா? ஓகே, அப்ப ஜஸ்ட் நம்ம பிளஸ் பண்ணா போதும். அப்ப COPY பிளஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்துலாமா? சிங்கிறது நமக்கு 3வது எழுத்து, அடுத்து ஓங்கிறது நமக்கு 15வது எழுத்து, பிங்கிறது 16வது எழுத்து, ஒய்ங்கிறது நமக்கு 25வது எழுத்து. ஜஸ்ட் பிளஸ் பண்ணலாமா? பார்த்துட்டோம்னா 25 கூட 15 ஆட் பண்ணும்போது நமக்கு 40 ஆகும். அடுத்து 56, அடுத்து 59 கிடைக்குமா? அவ்வளவுதான். ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா 59. அவ்வளவுதான். ஜஸ்ட் அப்படியே பார்த்து நோட் பண்ணுங்க போதும். ஓகே, அடுத்த சம். ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் மெடிசன் என்ற வார்த்தை EOJDJEFM என மாற்றி குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில் கம்ப்யூட்டர் என்ற வார்த்தைக்கான குறியீடு எது என காண்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மெடிசன் என்ற வார்த்தை எப்படி EOJDயா சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப மெடிசன்ல லாஸ்ட் எழுத்து பார்த்துட்டோம்னா ஈல முடிச்சிருக்கு, அடுத்து ஈல நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப நமக்கு கம்ப்யூட்டர்ல லாஸ்ட் எழுத்து ஆல்ல முடிஞ்சிருக்கு, அப்ப ஆல்ல ஸ்டார்ட் பண்ணணுமா? அடுத்து ஸோ இங்க நமக்கு மெடிசன்ல எம் ஃபர்ஸ்ட் எழுத்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுவே இங்க எம் வந்து லாஸ்ட் எழுத்தா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப கம்ப்யூட்டர்ல ஃபர்ஸ்ட் எழுத்தை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கடைசி எழுத்தா ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அப்ப பார்த்துட்டோம்னா ஆல் அடுத்து சில நமக்கு ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் டி மட்டும்தான். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் லைஃப் என்ற வார்த்தைக்கு 29, 65 என்ற குறியீடு செய்யப்பட்டால் சேவ் என்ற வார்த்தையின் குறியீடு யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப் என்ற வார்த்தைக்கும் சேவ் என்ற வார்த்தைக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தலாமா? ஸோ நமக்கு பார்த்துட்டோம்னா லைஃப்ல ஈங்கிறது கடைசி எழுத்தா இருக்கு, அதே போல சேவ்ல ஈங்கிறது கடைசி எழுத்தா இருக்கு. ஸோ அப்ப நமக்கு அந்த எண் பார்த்துட்டோம்னா 5ல முடியணும், அவ்வளவுதான். ஸோ நமக்கு ஆப்ஷன்ல பார்த்துட்டோம்னா 5ல முடியக்கூடிய எண் ஆப்ஷன் சி மட்டும் தானே இருக்கு. அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் சி மட்டும்தான். ரொம்பவுமே ஈஸியான சம் தான். ஓகே, அடுத்து ஒரு ஆப்பிள் விலை 60, ஒரு கொய்யா விலை 90 மற்றும் ஒரு மாம்பழம் விலை 60, ஒரு மாதுளை விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க
இந்த சம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பார்த்துட்டோம்னா நமக்கு வவல்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டோம்னா நமக்கு வவல்ஸில் ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துட்டு அந்த லெட்டருக்கு பார்த்துட்டோம்னா டோட்டலாக 60 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்பிளில் எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு பார்த்துலாமா? ஸோ வவல்ஸ்க்கான எழுத்துக்கள் பார்த்துட்டோம்னா நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருக்கோம். பார்த்துட்டோம்னா AEIOUவா. ஸோ நமக்கு ஆப்பிளில் எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? பார்த்துட்டோம்னா ஏ இருக்கு, அடுத்து இ இருக்கு. பார்த்துட்டோம்னா 2 வவல்ஸ் கொடுத்துட்டு 60ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வவலுக்கு நமக்கு 30 பாயிண்டா, அதாவது ஒரு வவலுக்கு 30. ஓகேவா? அடுத்து அடுத்து கொய்யா கொடுத்துருக்காங்களா? கொய்யாக்கு பார்த்துட்டோம்னா AEIOU படி நமக்கு எத்தனை வவல் இருக்குன்னா ஏ இருக்கு, அடுத்து யூ இருக்கு, அடுத்து ஏ. 3 வவல்ஸ் இருக்கு. அப்ப பார்த்துட்டோம்னா 90 கொடுத்துருக்காங்களா? 3 வவல் 90 கொடுத்துருக்காங்க. அப்போ 3ஆல 90 டிவைட் பண்ணா 30 கிடைக்குமா? அப்போ ஒரு எழுத்துக்கு பார்த்துட்டோம்னா 30 கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்து மாம்பழத்துக்கு கால்குலேட் பண்ணலாமா? மாம்பழத்துல பார்த்துட்டோம்னா எவ்வளவு இருக்குன்னா ஏ இருக்கு, அடுத்து ஓ இருக்கு. அப்ப பார்த்துட்டோம்னா 2 வவல். 2 வவலுக்கு 60 கொடுத்துருக்கு. அப்ப 2ஆல டிவைட் பண்ணா ஒரு வவலுக்கு 30 கிடைக்குமா? அப்போ ஒரு வவலுக்கு நமக்கு 30 கொடுக்கணும். இப்போ மாதுளைக்கு கால்குலேட் பண்ணிடலாமா? மாதுளையில எத்தனை வவல் இருக்குன்னு பார்க்கலாமா? மாதுளையில நமக்கு எத்தனை வவல் இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டோம்னா ஓ இருக்கு, அடுத்து இ இருக்கு, அடுத்து ஏ இருக்கு, அடுத்து ஏ, அடுத்து இ. டோட்டல் எவ்வளவு ஆச்சுன்னா 1 2 3 4 5 இருக்கு. நம்ம ஒரு வவலுக்கு 30 கொடுக்கணும். அப்ப 5 வவல் இருக்கு. 5ஆல 30 மல்டிபிள் பண்ணா 5 5 கிடைக்கும். பார்த்துட்டோம்னா 150 தான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி. அவ்வளவுதான். ரொம்பவுமே ஈஸியான சம் தான். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் வவல்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம். C4X F9U அடுத்து I16R என்ற எண்ணெழுத்து தொடரில் அடுத்த உறுப்பு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு 3 லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்த நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 3 நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? நமக்கு சி கொடுத்துட்டு அடுத்து எஃப் கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டோம்னா சி கொடுத்துட்டு அடுத்து 2 லெட்டர்ஸை ஸ்கிப் பண்ணி அடுத்து எஃப் கொடுத்துருக்காங்க. அடுத்து எஃப்க்கு அடுத்து ஐ கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்துட்டோம்னா எஃப்ல இருந்து 2 லெட்டர்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு ஐ கொடுத்துருக்காங்க. அப்போ ஐல இருந்து 2 லெட்டர்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு எல் கொடுக்கணுமா? அவ்வளவுதான். பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் ஏவை நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்க பார்த்துட்டோம்னா 4 9 14 கொடுத்துருக்கீங்க. ஜஸ்ட் இதுக்கு காமனா இருக்கக்கூடிய பார்த்துட்டோம்னா 4 9 16ங்கிறது 4ங்கிறது நமக்கு 2ஓட ஸ்கொயர் வேல்யூ, அடுத்து 9ங்கிறது நமக்கு 3ஓட ஸ்கொயர் வேல்யூவா, அடுத்து 16ங்கிறது நமக்கு 4ஓட ஸ்கொயர் வேல்யூ. அடுத்து நம்ம பார்த்துட்டோம்னா 2 3 4 அடுத்து 5 எடுக்கிறோமா? 5ஓட ஸ்கொயர் வேல்யூ பார்த்துட்டோம்னா 25 கிடைக்கும். அவ்வளவுதான். ஜஸ்ட் 2 3 4 5 அவ்வளவுதான். அடுத்து பார்த்துட்டோம்னா ஓகே, இப்போ ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் டியை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து சி அண்ட் பி மட்டும் தான் இருக்கு. இப்போ நமக்கு L25 கிடைச்சிருக்கு. அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ பார்த்துட்டோம்னா எக்ஸுக்கும் யூக்கும் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எக்ஸ்ல இருந்து நம்ம ஒரு 2 லெட்டர் மைனஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த லெட்டர் எடுத்திருக்கோம். அடுத்து யூல இருந்து ஆர் எப்படி வந்துச்சுன்னா யூல இருந்து டி அண்ட் எஸ் மைனஸ் பண்ணி ஆர் எடுத்திருக்கோம். அப்ப ஆர்ல இருந்து 2 லெட்டர் மைனஸ் பண்ணும்போது கியூ அண்ட் பி ஸ்கிப் பண்ணிட்டோம்னா அடுத்து ஓ கிடைக்குமா? அவ்வளவுதான். பார்த்துட்டோம்னா L25 அடுத்து ஓ. அவ்வளவுதான் நமக்கான ஆன்சர். ஜஸ்ட் இந்த இடத்துல நமக்கு நம்பர்ஸ் பார்த்துட்டோம்னா ஸ்கொயர்ல கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா நமக்கு லெட்டர்ஸ் பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு 2 லெட்டர்ஸ் 3 லெட்டர்ஸ் பிளஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து கடைசியில பார்த்துட்டோம்னா 3 லெட்டர்ஸ் மைனஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, அடுத்த சம். ஆங்கில எழுத்துக்கள் A D B E C F D G அப்படியே கொடுத்துட்டு நமக்கு Z C என முறையே மாற்றி அமைக்கப்பட்டால் KHOOR எனும் வார்த்தை எவ்வாறு மாற்றி அமைக்கப்படும்னு கேட்டிருக்காங்க. பார்த்துட்டோம்னா நமக்கு ஏக்கும் டிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? பார்த்துட்டோம்னா
ஏ கொடுத்துட்டு அடுத்த டி கொடுத்து பார்த்துட்டோம்னா 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லெட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பி கொடுத்துட்டு அடுத்து இ கொடுத்துருக்காங்க. பி கொடுத்துட்டு 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து இ கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டோம்னா 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க -2ன்னு வச்சுக்கலாம், இல்ல +2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது பி கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து ஒரு 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணி அடுத்த லெட்டர் கால்குலேட் பண்ணணும். அதே போல சி கொடுத்துட்டு எஃப் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்துட்டோம்னா சில இருந்து டி அண்ட் எஃப் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு எஃப் எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே, அப்ப பார்த்துட்டோம்னா KHOORங்கிறது எப்படி கிடைக்கணும் பார்க்கணும். KHOOR ஸோ எவ்வாறு மாற்றி அமைக்கப்படும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம்னா எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்துட்டோம்னா ஹெச்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ப்ளஸ் பண்ணோம், இப்போ மைனஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு கேக்கு முன்னாடி தான் ஹெச் கிடைக்கும். இதுவே நம்ம கீழே கொடுத்துக்கூடிய ஆர்டர் படி நம்ம எடுத்து எழுதணும்னா ஜஸ்ட் 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு என் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா என் எல்லாம் ஸ்டார்ட் ஆகல, நமக்கு ஹெச் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப பார்த்துட்டோம்னா கேக்கு முன்னாடி ஒரு 2 லெட்டர்ஸ் ஸ்கிப் பண்ணும் போது ஹெச் கிடைக்குமா? அடுத்து ஹெச் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து 2 லெட்டர்ஸ் ஸ்கிப் பண்ணும் போது நமக்கு பார்த்துட்டோம்னா ஸோ ஹெச்ல இருந்து 2 லெட்டர்ஸ் ஸ்கிப் பண்ணணும். 1 2 ஸ்கிப் பண்ண இ கிடைக்குமா? அடுத்து ஓ கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து 2 லெட்டர்ஸ் என் அண்ட் எம் ஸ்கிப் பண்ணல, அடுத்து எல் கிடைக்குமா? அடுத்து மறுபடியும் ஓ தான் கொடுத்துருக்காங்க, அதனால எல்ன்னு அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து ஆர் கொடுத்துருக்காங்க 2 லெட்டர்ஸ் கியூ அண்ட் பிஏ ஸ்கிப் பண்ணல, அடுத்து ஓ எடுத்துக்கணுமா? ஸோ அப்ப நமக்கான ஆன்சர் பார்த்துட்டோம்னா ஹலோ. ஸோ ஆப்ஷன் செக் பண்ணிடலாமா? அவ்வளவுதான். பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் ஏ. ஜஸ்ட் நமக்கு சம்ல பார்த்துட்டோம்னா 3 லெட்டர்ஸ் பிளஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு, இந்த இடத்துல 3 லெட்டர்ஸ்க்கு மைனஸ் பண்ற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, அடுத்த சம். ஸ்டாப் ஈக்குவல் டு 24, பென் ஈக்குவல் டு 10, நியர் ஈக்குவல் டு 12 என குறிப்பிட்டால் ரோஸ் என்பதை எவ்வாறு குறிப்போம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப நமக்கு ஸ்டாப் பார்த்துட்டோம்னா 24ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா ஆல்பபெட்ஸ்ல நமக்கு ஸ்டாப் பார்த்துட்டோம்னா எத்தனாவது எழுத்துன்னா ஸோ எஸ் பார்த்துட்டோம்னா 19வது எழுத்து. அதே போல டி பார்த்துட்டோம்னா 20வது எழுத்து. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ பார்த்துட்டோம்னா 30க்கு மேல போயிடும், 24 கிடைக்காது. அதே போல பெண்ணுங்கிற வார்த்தையும் நம்ம 10ல கிடைக்காது, அதே போல நியருங்கிறதும் 12 கிடைக்காது. ஸோ அப்ப கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாமா? ஸோ நமக்கு ஸ்டாப்ங்கிறது அடுத்த பென் அடுத்த நியர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஆல்பபெட்ஸ் ஆர்டர் படி நம்ம எடுத்து எழுதலாம். அடுத்து ஓஸ்க்கு கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ எடுத்துக்கலாமா? அடுத்து ஸோ அடுத்து பி இல்ல, அடுத்து சி இல்ல, அடுத்து இ இருக்கா? ஸோ இயை நம்ம 2வது எழுத்தை எடுத்துக்கலாம். அடுத்து ஸோ அடுத்து பார்த்துட்டோம்னா ஸோ ஆல்பபெட்ஸ் ஆர்டர்ல அடுத்த ஆர்டர் பார்த்துட்டோம்னா என் இருக்கு, என் அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்த ஆர்டர் பார்த்துட்டோம்னா என் ஓ இருக்கு, அடுத்து பி இருக்கு, அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்துட்டோம்னா கியூ இல்ல, அடுத்து ஆர் இருக்கு, அடுத்து பார்த்துட்டோம்னா அடுத்து எஸ் இருக்கு, அதனால அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து டி இருக்கா, அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம்னா அவ்வளவுதான், எல்லா வேல்யூஸுமே எடுத்து எழுதியாச்சு. ஸோ என் 2 டைம் இருக்கு, அதனால நீங்க 2 டைம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம அந்த நம்பர் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தா போதும், அதனால 1 டைம் மட்டும் எழுதிக்கலாம். ஸோ அவ்வளவுதான், எல்லா வேல்யூஸுமே எடுத்து எழுதியாச்சு. ஜஸ்ட் இந்த நம்பர்ஸ்க்கு இந்த லெட்டர்ஸ்க்கு 1 2 3 அப்படி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் பிளஸ் பண்ணி பார்க்கலாம், நமக்கு ஆன்சர் கிடைக்குதான்னு பார்க்கலாம். கிடைக்கலன்னா அடுத்த ஸ்டெப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டோட்டலா நமக்கு 8 லெட்டர்ஸ் இருக்கு. இந்த 8 லெட்டர்ஸ் நம்ம பிளஸ் பண்ணும்போது நமக்கு சம்பளம் கொடுத்துக்கூடிய எண்கள் கிடைக்குதான்னு பார்க்கலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஸ்டாப்கான நம்பர் பார்க்கலாமா? பார்த்துட்டோம்னா இங்க 7, அடுத்து டி பார்த்துட்டோம்னா நமக்கு 8, 7 8, அடுத்து ஓ பார்த்துட்டோம்னா இங்க 4, அடுத்து பி பார்த்துட்டோம்னா 5. ஜஸ்ட் இதை பிளஸ் பண்ணி பார்க்கலாமா? ஜஸ்ட் 24 கிடைக்கிறான்னு பார்க்கலாம். அப்படி கிடைக்கலன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். பார்த்துட்டோம்னா
8 கூட 4 ஆட் பண்ணா 12, அது கூட 5 ஆட் பண்ணா 19, 7 ஆட் பண்ணா 19, 5 ஆட் பண்ணா 24. ஓகே, 24 கிடைச்சிருச்சு. அடுத்து பெண்ணுக்கு பார்க்கலாமா? ஸோ பெண் பார்த்துட்டோம்னா பி 5, அடுத்து இ பார்த்துட்டோம்னா 2, என் பார்த்துட்டோம்னா 3. ஸோ பிளஸ் பண்ணும்போது நமக்கு 2 3 5, அடுத்து 5னா 10. ஓகே, 10 கிடைச்சிருச்சு. அடுத்து நியோ பார்க்கலாமா? ஸோ என் பார்த்துட்டோம்னா 3, அடுத்து இ பார்த்துட்டோம்னா 2, அடுத்து ஏ பார்த்துட்டோம்னா 1, அடுத்து ஆர் பார்த்துட்டோம்னா 6. ஸோ பிளஸ் பண்ணா 4, அடுத்து 1 10 கிடைக்குமா? ஓகே, சரி. 3 2 5 கிடைக்கும், அது கூட 1 ஆட் பண்ணா 6 ஆயிடும், அடுத்து 6 ஆட் பண்ணா 12 கிடைக்கும். ஓகே, சம்ல கொடுத்தது கூட நம்பர் கிடைச்சிருச்சு. இப்போ ஓஸ்க்கு மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். பார்த்துட்டோம்னா ஆர்ஓ எஸ்இ. ஸோ ஆறுங்கிறது பார்த்துட்டோம்னா 6வது நம்பர், அடுத்து ஓங்கிறது நமக்கு 4, அடுத்து எஸ்ங்கிறது நமக்கு 7, அடுத்து இங்கிறது நமக்கு 2. ஜஸ்ட் பிளஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 6 4 10 ஆகும், அப்போ 19 கிடைக்குமா? அவ்வளவுதான் நமக்கான ஆன்சர். பார்த்துட்டோம்னா ஆப்ஷன்ஸ் ஏ. ஓகே, அவ்வளவுதான். நமக்கு ரீசனிங்ல இருந்து ஒரு 29 சம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோல நம்ம அடுத்தடுத்த மாடல்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் சம் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, அவ்வளவுதான்.